உள்ள ஜோதிட நண்பர்களுக்கு அன்பான பணிவான வணக்கங்கள். இப்போ நாம் அதில் பார்த்ததுல அதனுடைய தொடர்ச்சி என்ன நட்சத்திரத்துக்கு அம்சத்துக்கும் ரோகிணி 3 மிதுனம், அடுத்து ரோகிணி 4ஆம் பாதம் வரும்போது கடகராசியில் போடுறது, அடுத்து மிருகசீரிஷம் 1 வரும்போது சிம்ம ராசியில் போடுறது. எங்கே வெரி குட் அம்சத்தில் போடுறது வெளியே சொல்கிறது மறந்துடக்கூடாது. அடுத்தது மிதுனம், மிதுன ராசிக்குரிய மிருகசீரிஷ நட்சத்திரம் 3 வந்து துலாம், மிருகசீரிஷம் 4 வந்து விருச்சிக ராசி, திருவாதிரை 1 வந்து தனுசு, திருவாதிரை 2 வந்து மகரம், அடுத்து திருவாதிரை 3 வந்து கும்பராசியில் போடணும், திருவாதிரை 4ஆம் பாதமாக இருந்தால் மீன ராசியில் போடணும், புனர்பூசம் 1ஆம் பாதமாக இருந்தால் மேச ராசியில் போடணும், புனர்பூசம் 2ஆம் பாதமாக இருந்தால் ரிஷப ராசியில் போடணும், புனர்பூசம் 3ஆம் பாதமாக இருந்தால் மிதுன ராசியில் போடணும். அதுக்கு அடுத்தது கடகராசிக்குரிய 9 பாதங்கள் என்ன, புனர்பூசம் 4ஆம் பாதம் கடக அம்சத்தில் கடகராசியில் போடும், பூசம் 1ஆம் பாதத்தில் சிம்மராசி, பூசம் 2ஆம் பாதமாக இருந்தால் கன்னி ராசியில் போடும், பூசம் 3ஆம் பாதமாக இருந்தால் துலா ராசியில் போடும், பூசம் 4ஆம் பாதமாக இருந்தால் விருச்சிக ராசியில் போடும், ஆயில்யம் 1ஆம் பாதமாக இருந்தால் தனுசு ராசியில் போடும், ஆயில்யம் 2ஆம் பாதமாக இருந்தால் மகர ராசியில் போடணும், ஆயில்யம் 3ஆம் பாதமாக இருந்தால் கும்பராசியில் போடும், ஆயில்யம் 4ஆம் பாதமாக இருந்தால் மீன ராசியில் போடும். அதுக்கடுத்து என்ன ராசி இருக்குது, சிம்மம், சிம்மத்தில் என்ன இருக்குது, மகம் பூரம் உத்தரம், உத்தரத்தில் ஒரு பாதம் மட்டும்தான் இருக்குது, மீதி 3 அடுத்தது கன்னிக்கு போயிடும். அடுத்து இப்போது மகம் 1ஆம் பாதமாக இருந்தால் மேசராசி, மகம் 2ஆம் பாதமாக இருந்தால் ரிஷபராசி, மகம் 3ஆம் பாதமாக இருந்தால் மிதுன ராசி, மகம் 4ஆம் பாதமாக இருந்தால் கடகராசி, பூரம் அடுத்தது பூரம் 1ஆம் பாதமாக இருந்தால் சிம்ம ராசி, பூரம் 2ஆம் பாதமாக இருந்தால் கன்னி ராசி, பூரம் 3ஆம் பாதமாக இருந்தால் துலா ராசி, பூரம் 4ஆம் பாதமாக இருந்தால் விருச்சிக ராசி, உத்தரம் 1ஆம் பாதமாக இருந்தால் தனுசு ராசி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துலேயே இருக்கக்கூடிய பெல் பட்டனில் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் இந்த நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.